கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் இனிய வாழ்த்துக்கள். இன்றைய தியானத்திற்காக ஜெபித்த பொழுது தேவன் தந்த வசனம் ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 40ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தமக்கு காத்திருக்கிறவர்களுக்கு புது பலனை தந்து ஆசீர்வதிக்கிற தேவன். நாம் இந்த உலகத்திலே பலவிதமான காரியங்களுக்கு நாம் காத்திருக்கிறோம். அப்பொழுது நமக்கு அவைகள் கடினமாக தோன்றுவதில்லை. ஆனால் ஏனோ கர்த்தருக்கு காத்திருப்பதை மட்டும் நாம் கடினமாக நினைக்கிறோம். கர்த்தருக்கு காத்திருக்காமல் விட்டு விடுகிறோம். ஆனால் தேவனுக்கு காத்திருக்கும் பொழுது நமக்கு புது பலனை தேவன் தருகிறாராம். இந்த புது பலனை நாம் வேறு எங்கே பெற்றுக்கொள்ள முடியும்? சற்று நினைத்து பார்ப்போம். தேவனுக்கு காத்திருக்கும்போது புது பலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்புவோம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆம், இது உண்மை. அப்படி இருக்கும் பொழுது நாம் ஓடினாலும் இளைப்படைய மாட்டோம், நடந்தாலும் சோர்ந்து போக மாட்டோம். இது எவ்வளவு ஒரு மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதமாக இருக்கிறது. நம்முடைய அன்றாட வாழ்க்கையிலே நாம் கர்த்தருக்கு காத்திருக்கும்படியாக, அவருடைய சமூகத்திலே அவருடைய வேதத்தை தியானித்து ஜெபிக்கும்படியாக நாம் நம்முடைய நேரங்களை ஒதுக்குவோம். அப்பொழுது தேவன் நமக்கு புது பலனை தருவார், புது கிருபைகளை தருவார், புது பலத்தால் நம்மை இடை கட்டுவார். அப்போஸ்தலர் எழுதின நடபடிகள் 2ஆம் வசனத்தில் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் வாசிக்கும் பொழுது, 2ஆம் அதிகாரம் 1 வாசிக்கும் பொழுது, சீஷர் பெந்தேகோஸ்தே என்னும் நாளில் சீஷர்கள் எல்லாரும் கூடி வந்திருந்து ஜெபத்திலும் வேண்டுதலிலும் அவர்கள் தரித்திருந்தார்கள் என்று பார்க்கிறோம். 1ஆம் அதிகாரத்திலே இதை வாசிக்கிறோம். அவர்கள் ஜெபத்திலே தரித்திருந்தார்கள் என்று அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் சொல்லுகிறது. அப்படி அவர்கள் காத்திருக்கும் பொழுது தேவன் பரிசுத்த ஆவியானவரை பலத்த காற்று அடிக்கும் முழக்கம் போல வானத்திலிருந்து சடுதியாய் அவர்கள் மேல் ஒரு முழக்கம் உண்டாகி அவர்கள் உட்கார்ந்த வீடு முழுவதும் நிரப்பும்படியாக செய்தார். அப்படியாக தேவன் தம்முடைய பரிசுத்த ஆவியானவரை தம்முடைய சீஷர்களுக்கு கொடுத்தார் என்று பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் ஒருபோது வெட்கப்பட்டு போவதில்லை. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் நிச்சயமாகவே அவர்கள் இம்மையிலும் மறுமையிலும் ஆசீர்வதிக்கப்படுவார்கள், புது பலனை பெற்றுக்கொள்ளுவார்கள். கடைசியாக நாம் வாழுகிற இந்த நாட்கள் இயேசு கிறிஸ்துவின் வருகைக்கு சமீபமான நாட்களாய் காணப்படுகிறது. ஆகவே நாம் இந்த நாட்களிலே தேவனுடைய வருகைக்கு காத்திருக்கிறவர்களாக காணப்படுவோம். அவருடைய வருகைக்கு நம்மை ஆயத்தப்படுத்துகிறவர்களாக, அவருடைய வருகைக்கு நாம் காத்திருந்து அதில் பங்குள்ளவர்களாய் காணப்படுவோம். அதற்கேற்ற கிருபைகளை தேவன் நமக்கு தந்தருளுவாராக. நாம் கர்த்தருக்கு காத்திருந்து புது பலன் அடைவோம், தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம், பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்வோம், கர்த்தருடைய வருகையிலே பங்குள்ளவர்களாயிருப்போம். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஜெபிப்போம். எங்களை கிருபை நேசித்து பாதுகாத்து வழி நடத்துகிற எங்கள் அன்பின் தகப்பனே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல நாளுக்காக நன்றி. இந்த நாளிலும் கர்த்தர் தாமே நாங்கள் கர்த்தருக்கு காத்திருக்கு ஜெபிக்கும் பொழுது புது பலன் அடைவோம் என்றும், பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளுவோம் என்றும், தேவனுடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளுவோம் என்றும், உடைய வருகையில் பங்குள்ளவர்களாய் மாற முடியும் என்றும் எங்களோடு பேசியிருக்கீங்கப்பா. அப்படிப்பட்ட கிருபைகளை எங்களுக்கு தந்து எங்களை ஆசீர்வதிக்க வேண்டுமாறு ஜெபிக்கிறோம். நன்றி பரிசுத்த ஆவியானவரே. துதி கன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். மீட்பரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அன்புள்ள பரமபிதாவே. ஆமென். God bless you.